வணக்கம். பிப்ரவரி 17 முதல் 19 தேதி வரை நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 32 லட்சம் கோவில்களுடைய லிஸ்ட். அதுவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரபலமான கோவில்கள். இப்பதான் கும்பமேளா நடக்குது, அதுதான் இப்ப நான் சொல்ல வரேனா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அது இல்ல, இது திருப்பதியில நடக்கக்கூடிய மாபெரும் கோவில் மாநாடு. எதுக்கு அதுவும் இப்ப அப்படின்னு கேட்க தோணும். அதுவும் கூட பார்க்கும்போது அதுவும் பவன் கல்யாணம் வந்த பிறகு என்ன கோவில் செய்திகள்லாம் ரொம்ப அதிகமா வருது அப்படின்னு நினைக்க தோணுது இல்லையா? கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். திருப்பதியில வரக்கூடிய 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த 3 நாள்ல மாபெரும் மாநாடு நடக்குது. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, உலக அளவுல இருக்கக்கூடிய பிரபலமான 32 லட்சம் கோவில்களை ஒரே கூட்டமைப்பின் கீழே கொண்டு வர மாபெரும் முன்னெடுப்பு இப்ப எடுத்திருக்கிறாங்க. இதனுடைய முக்கிய நோக்கமே உலகம் முழுக்க ஆன்மீகத்தை இன்னும் பலப்படுத்தணும் அப்படிங்கறதா. அடுத்ததா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவில்களுடைய சிறப்பு அம்சங்களை தெரிந்து கொண்டு ஒரு நாட்டுல இருந்து மற்ற நாட்டுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு சென்று ஆன்மீக சுற்றுலாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு இப்ப பக்காவா திட்டமிட்டு இருக்கிறாங்க. இது யாரு பண்றது அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? தி இன்டர்நேஷனல் டெம்பிள் கன்வென்ஷன் அண்ட் எக்ஸ்போ 2025 மும்பையில் இருந்து செயல்பட்டு வரக்கூடிய இந்த அமைப்பு உலகில் இருக்கக்கூடிய கோவில்களை ஒன்றாக இணைப்பது மட்டுமே இல்லாம கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்களையும் ஒன்றிணைக்கிறாங்க. மற்றும் பல கோவில்களுடைய ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் தென் சிஓக்கள் இவங்க எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து எப்படியெல்லாம் டெம்பிள் எக்கனாமிக்ஸ் உறுதியான கட்டமைப்பை உருவாக்குவது, சுற்றுலா தலங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது, இது எல்லாத்தையும் செய்து வராங்க. இதுக்காக தான் பக்காவா பிளான் போட்டு ஒரு இடத்துல இப்ப கூட போறாங்க. அதுவும் வேற எங்க கிடையாது, திருப்பதியில வரக்கூடிய 17 முதல் 19 இந்த 3 நாள் வரைக்கும். ஒரு உதாரணத்துக்கு இங்க சொல்லும் போது, இந்த உலகத்திலே பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த 32 லட்சம் கோவில்கள் இருக்கு இல்லையா, இப்ப இந்த லிஸ்ட்ல இந்தியால மட்டும் ஆன்மீக சுற்றுலா சந்தை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துப்போம், ஒரு வருடத்துக்கு மட்டுமே 6 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு. இத்தகைய வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சுற்றுலாவை ஒரே நெட்வொர்க்கு கீழே கொண்டு வருவதன் மூலமா பக்தர்களும் சரி சுற்றுலா பயணிகளும் சரி கோவில்களை அணுகிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றத ஒரு கான்செப்ட்ல எடுத்து வச்சிருக்காங்க. திருப்பதியில நடக்கக்கூடிய இந்த மாநாட்டை இந்து, சீக்கியர்கள், பௌத்தர்கள் மற்றும் ஜெயின் இந்த இவங்க சேர்ந்து இந்த ஆன்மீக நிறுவனங்களை ஒன்று இணைச்சு நடத்தப்படுது. ஆல்ரெடி இவங்க எல்லாமே ஒரு ஆன்மீக இயக்கங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்தந்த கூட்டமைப்பு அந்தந்த இயக்கங்கள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு பேசி இந்த கூட்டமைப்பின் கீழே கொண்டு வரதுக்காக ஏற்கனவே மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாரும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்போ பண்றாங்க. இந்த எக்ஸ்போ இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து கலந்துக்க போறாங்க. ஏன் திடீர்னு இப்படி ஒரு முன்னெடுப்பு என்ற கேள்வி வந்து இப்ப நம்ம எல்லாருக்குமே வரும். மகா கும்பமேளா எல்லாரும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பல கோடி மக்கள் கும்பமேளாவுக்கு சென்று வராங்க, தங்களுடைய ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு வராங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஷேர் பண்றாங்க. கும்பமேளாவை பொறுத்த வரையிலும் 7500 கோடிக்கு மேல இப்போதைக்கு வரை செலவு செஞ்சு இருக்கிறாங்க. அப்படிதான் பட்ஜெட் போட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வருமானம் மட்டுமே 3 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்தியால மட்டும் ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் கோடி ஆன்மீக சுற்றுலா மூலமா வருமானம் கிடைக்குது. வெறும் கும்பமேளாவில் மட்டும் 3 லட்சம் கோடி வருமானம் இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதுல வருமானம் மட்டும்தான் முக்கியமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இப்ப ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கொரோனா தொற்று காலகட்டத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது வந்த மக்கள், அதாவது ஆன்மீக சுற்றுலா சார்ந்த விஷயங்களுக்காக வந்தவங்களை விட கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா தான் அதிகமா வந்திருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேனே, வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 40,000 யாத்ரீகர்கள் வந்துட்டு போறாங்க. இது நமக்கு கிடைக்கப்பெறுது இந்த ஒரு புள்ளி விவரம். இதுவே கொரோனா வருவதற்கு முன்னாடி பார்க்கும்போது அதே கோவிலுக்கு கிட்டத்தட்ட 15,000 தான் வந்திருக்காங்க. 15,000 இல்ல மேற்பட்ட கொஞ்சம் மக்கள் தான் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ரேஷியோல வந்திருக்காங்க. அதே போல இன்னொரு கோயிலுக்கு நான் சொல்லலாம், அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய பொற்கோவிலுக்கு சொல்லும்போது ஒரு நாளைக்கு மட்டும் குறைந்தபட்சம் இப்போ 1 லட்சம் பேர் வந்துட்டு போறாங்க. இது கொரோனாக்கு முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். அதே போல கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலுக்கு வந்து ஒரு நாளைக்கு 7,000 பேருக்கு மேலேயும் வர தொடங்கி இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொரோனா தொற்றுக்கு முன்னாடி வந்ததை விட இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இப்ப வந்து எஸ்பெஷலி ஆன்மீக சுற்றுலா போறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் வந்து இப்ப கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்க்கு வந்துருவோம். இந்த மாநாட்டுல 2000 டிவோஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 58 நாடுகள்ல இருந்து வந்து கலந்துக்க போறாங்க. 111 பேச்சாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள் சொற்பொழிவும் பண்ண போறாங்க. தாண்டி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்க வந்து பேச போறாங்க. 15 ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்றாங்க. 60 ஸ்டால்ஸும் போடுறாங்க. இது எல்லாமே இடம்பெறுது இந்த திருப்பதியில் நடக்கக்கூடிய இந்த 3 நாள் எக்ஸ்போல. ITCX 2025 இன்டர்நேஷனல் டெம்பிள் கன்வென்ஷன் எக்ஸ்போ 2025. சோ இந்திய அரசின் சுற்றுலாத்துறையோட ஆதரவோடு சேர்ந்துதான் MTDC மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் உடன் இணைந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இதுல மகாராஷ்டிரா மட்டும் தான் இருக்கா அப்படின்னா மகாராஷ்டிராக்கு மட்டும் ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டுட்டு கூடாது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இன்னும் சில மாநிலங்களை சேர்ந்துதான் இந்த வேலையை எடுத்து பண்றாங்க. இந்தியாவில மட்டும் இப்போ வந்து நம்ம லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 4,50,000 முக்கியமான ஆன்மீக தலங்கள் வந்து இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் கூட சரி, எங்க போனாலும் சரி, உதாரணத்துக்கு சொல்லும்போது நம்ம தமிழ்நாடு வரும்போது கூட மாமல்லபுரம் வந்திருந்தாரு இல்லையா? அப்ப சைனால
இருந்து வரக்கூடிய விஐபி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பட்டு வேட்டி அணிந்து எப்படி நம்மளுடைய பண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரத்தை எல்லாமே மற்ற நாட்டு விஐபி களம் எடுத்து சொன்ன விதம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ நம்ம நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம், ஆன்மீக தலங்கள் இப்படி எல்லாவற்றையும் போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஏம். இரு நாட்டின் நல்லுறவு பேணி காக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் எந்த நாட்டுக்கு போனாலுமே கூட இதை பத்தி பேசுவார். இப்படி எல்லாம் தான் பேசினது இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ பிரைம் மினிஸ்டருடைய ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது நாட்டோட கலாச்சாரம், ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு வராங்க. அது வந்து இந்து கலாச்சாரத்தை சார்ந்த ஆன்மீக சுற்றுலா மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. எப்பவுமே பாரத பிரதமர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்துட்டு HTCX 2025 இன்டர்நேஷனல் டெம்பிள் கன்வென்ஷன் எக்ஸ்போ நடக்குது திருப்பதியில். இவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி சொல்லணும். இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை தாண்டி இன்னொன்று பார்க்கும்போது ஒரு முறை கேரளாவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்ற போது கூட அங்கே கேரளாவில் என்ன சுற்றுலாத்தலங்கள் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்திருக்கலாமே, இன்னும் வந்து ரீச் கொடுத்துருக்கலாமே, இதெல்லாம் மேம்படுத்தலாமே அப்படி சொல்லும்போது ஒரு சர்ச் பத்தி கூட சொல்லியிருந்திருப்பார். அது என்ன சர்ச் நீங்களே வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க ஆக்சுவலா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சுற்றுலாத்தலங்கள் எடுத்தா ஆன்மீகம் அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு ரிலிஜன் மட்டுமே இல்லாம மற்ற ரிலிஜன் சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த தலங்களை மேம்படுத்தணும், சுற்றுலாத்தலங்களை மாற்றணும். நம்மளுடைய நாடு இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், மதங்கள், பண்பாடு, பழக்க வழக்கம் இது எல்லாமே மற்ற நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும், பெருமையா சொல்லணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கக்கூடியவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். கும்பமேளா பத்தி நம்ம பேசியிருந்தோம். கும்பமேளால இந்த ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பு வாய்ந்த ஒரு இடம், சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஈவெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் மெயினா குறிக்கோள் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சாதாரணமா நீங்க அந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம். என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டால் போடுறதுக்கு வேணுமா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்பான்சரா அங்க ஜாயின் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு டெம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்களா, ஓகே, உங்க டெம்பிளை வந்து as a ட்ரஸ்டியா நீங்க உள்ள நீங்க நுழையலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதுக்கு அந்த வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி வந்து லிஸ்ட் எடுத்துக்கக்கூடிய 32 லட்சம் கோவில்கள் லிஸ்ட்ல நீங்க யாராவது நீங்க பார்த்துட்டு இருந்தாலோ வச்சிருந்தாலோ நீங்க கூட கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை கிரியேட் பண்றாங்க. இட் மீன்ஸ் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஃபேமஸான டெம்பிள் மட்டும் தான் லிஸ்ட்ல வரணும், இல்ல அந்த கோவில்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டும் தான் எய்ம் அப்படி இல்லாம மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்த கோவிலாக இருந்தாலும் சரி, மிகவும் பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய டவுன் இருக்கக்கூடிய மாபெரும் கோவிலாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான், ஒரே ஒரு குறிக்கோள் தான், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும், அருமை பெருமைகளை வந்துட்டு உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை தான் இந்திய அரசாங்கம் வந்து அதாவது இந்த அமைப்பு எடுத்திருக்கு. இந்த அமைப்புக்கு பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் சைட்ல இருந்து மிகப்பெரிய சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்லி இதோட இந்த டாபிக்கை நான் முடிச்சுக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய பதிவுகளை வந்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி.